ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் காங்கிரஸ் பாஜக இடையே கடுமையான போட்டி நிலவி வருகிறது. அங்கு தொங்கு சட்டமன்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பா அல்லது காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சி மெஹபூபா முப்தி தலைமையிலான மக்கள் ஜனநாயக கட்சி கூட்டணி ஆட்சியா என்ற நிலை நிலவுகிறது. தற்போதுள்ள நிலவரப்படி மக்கள் ஜனநாயக கட்சியும் காங்கிரசும் இணைந்தாலும் அந்த அறுதி பெரும்பான்மையான 46 இடங்கள் என்ற இடத்தை எட்ட முடியாத சூழ்நிலை தான் நிலவுகிறது. இதனால் ஜம்மு காஷ்மீரில் ஆட்சியை கைப்பற்ற போவது யார் என்ற திரிசங்கு நிலை இன்றும் நீடிக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் அங்கு ஜம்மு பகுதியில் பாஜக அதிக இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் தேசிய மாநாட்டு கட்சியும் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளும் அதிக இடங்களில் முன்னிலை வகிப்பதால் அறுதி பெரும்பான்மையை பெறுவதில் காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சிக்கு ஜம்மு காஷ்மீரில் சிக்கல் நீடிக்கிறது. அங்கு பாஜக காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சி கூட்டணி கட்சிகளுக்கிடையே கடுமையான போட்டி நிலவுகிறது. இதுவரை முடிவு தெரிந்த மொத்தமுள்ள 90 தொகுதிகளில் 84 தொகுதிகளில் காங்கிரஸ் 39 இடங்களிலும் பாஜக 33, இரண்டுக்கும் உள்ள வெற்றி இடைவெளி 7 இடங்கள். காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சி கூட்டணி முன்னிலை வைக்கும் இடங்கள் 39, பாஜக முன்னிலை வைக்கும் இடங்கள் 33, இரண்டுக்கும் உள்ள இடைவெளி 6 இடங்கள். மக்கள் ஜனநாயக கட்சி 3 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. மீதி உள்ள 6 இடங்களில் முன்னிலை வகித்தால் மட்டுமே அங்கு காங்கிரஸ் மற்றும் தேசிய மாநாட்டு கட்சி கூட்டணி ஆட்சி அமைக்க இயலும். இல்லை என்றால் ஜம்மு காஷ்மீரில் மீண்டும் ஒரு நிச்சயமற்ற அரசியல் ஸ்திரத்தன்மையற்ற சூழ்நிலை தான் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இப்போது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் மீண்டும் ஏற்பட்டிருக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் மற்றொரு முக்கிய அரசியல் சிக்கல் என்னவென்றால் 5 நியமன எம்எல்ஏக்களை ஆளுநர் நியமிக்கலாம், அதற்கான ஒப்புதலை அளித்து விட்டார்கள் என்று கூறப்படுகிறது. அப்போது 95 என்ற அறுதி பெரும்பான்மை போனால் 48 இடங்கள் அறுதி பெரும்பான்மைக்கு தேவைப்படும். அப்போது காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கூட்டணி கட்சி அந்த இடத்தை எட்ட முடியுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இதனால் ஜம்மு காஷ்மீரில் மீண்டும் ஒரு ஸ்திரத்தன்மையற்ற ஆட்சி அமைவதற்கான வாய்ப்பு இப்போது இருக்கிறது. திரிசங்கு நிலை, தொங்கு சட்டமன்றம் ஜம்மு காஷ்மீரில் ஏற்படுகிறது. ஹரியானாவில் கிளியர் வெர்டிக்ட். ஹரியானாவில் காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்றி மொத்தமுள்ள 90-இல் 73 தொகுதிகளில் இதுவரை இல்லாத அளவுக்கு காங்கிரஸ் ஆதரவு அலை ஹரியானா மாநிலத்தில் ஒட்டுமொத்தமாக பாஜக வேட்பாளர்களை சுனாமி அலை போல சுருட்டி அங்கு படுதோல்வி அடைக்க செய்திருக்கிறது. ஹரியானாவில் பாஜக படுதோல்வி, ஹரியானாவில் காங்கிரஸ் அமோக வெற்றி, மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுகிறது. ஹரியானாவில் காங்கிரஸ் பாஜக 12 இடங்களில் மட்டுமே முன்னிலை வகித்து படுதோல்வியை எதிர்நோக்கி காத்திருக்கிறது. இப்போது ஜம்மு காஷ்மீரில் தொங்கு சட்டமன்றம், ஹரியானாவில் ஆட்சியை காங்கிரஸ் கைப்பற்றும். இதுதான் தற்போதைய ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா மாநிலத்தின் தேர்தல் முடிவு நிலவரம்.